தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதாவது 2026-27 ஆண்டுக்கான அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு மறுநாளே வந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ இது குறித்தான விவாதம் வந்து தமிழக சட்டப்பேரவையில் இப்போ போயிட்டு இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சட்டப்பேரவையில் வந்து காரசார விவாதங்களும் போய்கிட்டு இருக்கு. சில நகைச்சுவையான சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்துச்சு. அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி தீர்மானத்தை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது வந்து மிக முக்கியமான பார்க்கப்பட்டுச்சு. உலக அளவில் தமிழ் மொழியை வந்து ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த தீர்மானம் வந்து பார்க்கப்படுவதை நிறைய கட்சிகள் வந்து இதை வந்து வரவேற்று பேசியிருக்காங்க. அதில் முதலமைச்சர் விஜய் வந்து என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ் மொழி குறித்து நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த தீர்மானம் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணுன்ற தீர்மானம் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து கடந்த திமுக கால ஆட்சியில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதே தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. குறிப்பாக வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஆரம்ப கட்டத்திலே வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், கட்டாயமாக்கணும் அப்படின்ற நடைமுறையை வந்து கொண்டு வந்தாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் அவர் எழுதிய அந்த நாடக பாடலில் இருந்து அந்த நீராறும் கடலோட பாடல் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து அதுலேயும் ஒரு சர்ச்சை இருந்துச்சு. ஒரு கலைஞர் அவர்கள் மேலே வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 அடிகளை வந்து அவர் தூக்கிட்டு தான் இந்த நீராறும் கடலோட பகுதியை வந்து எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான விவாதம் இப்போவுமே வந்து போய்கிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் அதுக்கப்புறம் 2021 அதே திமுக அரசில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், அதை கட்டாயமாக்குனாங்க. அப்பவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து கொண்டு வந்தாங்க, தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக்கப்படுனாங்க, இதெல்லாம் போணுச்சு. ஆனாலும் தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சியில், அதாவது மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இங்கே வந்து இந்த முதல்ல பாடணும் அப்படிங்கிற சர்ச்சை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து தீர்வே யாருமே காணாத அளவில் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான தீர்வாக தான் இப்போ பொறுப்பேற்றக்கூடிய இந்த தாவேக அரசு வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இந்த 3 மாதத்தில் இவங்களும் வந்து இந்த 2 முறையை வந்து தாவேக அரசு பொறுப்பேற்கும் போதும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடலை அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்மையில் நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது இல்லை, தேசிய கீதம் தான் பாடப்படுது, தேசிய பாடல் பாடப்படுது அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய அளவில் சர்ச்சையானுச்சு. இதுக்கப்புறம் உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தான் எடுத்த உடனே இப்போ ஆரம்ப கட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து பிரதமருக்கும் இது குறித்து கடிதமும் எழுதியிருந்தார் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். குறிப்பாக என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ் மொழி குறித்து வந்து அவர் பேசும்போது நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்தார். அது வந்து நம்மளெல்லாம் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக அதையும் கொஞ்சம் இணைச்சது. அதில் முக்கியமாக வந்து தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மக்களுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். இதுதான் உலக அளவில் எல்லா மொழிக்குமே இது பொருந்தும் அப்படின்னு பேசினார். ஆனால் இது எல்லா மொழிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் மொழி வந்து அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இது வெறும் ஒரு ஓசையில் மட்டுமே அடங்கிறது கிடையாது. தமிழ் மொழி வந்து ஒரு உயிர் மொழி, ஒரு உணர்வான மொழி. இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு தாயை வந்து அம்மான்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாசம் நேசம் வச்சு பேசுவோமோ அதே மாதிரி நம்ம தமிழ் பேசும்போது அதே பாசமும் நேசமும் வருது. ஒரு தாய் மீதான அக்கறையும் அன்பும் வந்து தமிழ் மீது வருது. அதனால தான் இது வந்து தமிழ் வந்து தாய்க்கு நிகராக நம்ம பார்க்குறோம். அதாவது தாய்மொழி அப்படிங்கும்போதும் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னும் இதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய உணர்வுபூர்வமாக பேசியிருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த பாடல்கள் உள்ள அடிகளை வந்து குறிப்பிட்டும் இந்த பாடல் எப்படி பூமியை கனெக்ட் பண்ணியிருக்கு, பூமி தாயை கனெக்ட் பண்ணியிருக்கு, எப்படி இந்தியாவை கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழ் மொழி எங்கெல்லாம் இல்லை, தமிழர்கள் எங்கெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு இதையும் அவர் பேசினார். அதாவது உலகம் ஃபுல்லாக தமிழ் இருக்குது, உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ தமிழ்நாடு தமிழ் மொழி பேசாத ஒரு சில நாடுகள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ் பறந்து வழிந்த மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழி. இன்னுமே வந்து அது அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி
அது வந்து சிறமேந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மொழியை வந்து பெருமைப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு உலக மொழியை, உலக தாய்மொழியை வந்து நம்ம வந்து பின்னாடி வரிசையில் போக விட்டுருவோமா? அந்த அளவுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நம்ம தாய்மொழியை, நம்ம தாயை அவ்வளவு பின்னாடி நாங்கள் தள்ள மாட்டோம். அதுக்கு உடனே தீர்வு காணதுக்கு தான் இந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுறோம். இதுக்கு என்னதான் கட்சி ரீதியாக பல கொள்கை கோட்பாடுகளை வித்தியாசம் இருந்தாலும் இந்த தமிழ் தாய் அப்படிங்கிறங்கும்போது அதுக்கு எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து போராட முன் வருவோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசியிருந்தார். அந்த வகையில் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வச்சுருந்தார். அவர் அந்த தீர்மானத்தை வாசித்த அடுத்த நொடியே வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. குறிப்பாக வந்து திமுக தரப்பில் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிச்செழியன் பேசியிருந்தார். தமிழ் மொழி குறித்தும், அதாவது தமிழ் மொழிக்கு வந்து இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். திமுக கலைஞர், அதாவது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தான் தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு. அந்த வகையில் நாங்கள் வந்து மொழிக்கு எதிரானவங்களை, தாய்மொழி தமிழுக்கு நாங்கள் வந்து இந்த முதல்ல பாடணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் அதிமுக தரப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவங்களும் வந்து இந்த அதாவது நம்ம எந்த தான் கொள்கை கோட்பாடில் வேறு மாதிரி இருந்தாலும் தாய்மொழி தமிழுக்காக நம்ம வந்து முன்னாடி வந்து நிற்கணும், அது நம்ம தாய், அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், அந்த விஷயத்தில் அதிமுக ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று நிகழ்வையும் அவர் வந்து முன்ன வச்சுருந்தார். அதாவது 1981 வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை, அதாவது மாநாடு, தமிழ் மொழி குறித்த மாநாட்டை, 5வது மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஒரு வரலாற்று சம்பவங்களையும் அவங்க பகிர்ந்து அதிமுக எப்போவுமே தமிழ் மொழிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே போல் விசிக தலைமையிலேருந்து, விசிக தரப்பில் இருந்து அமைச்சர் வன்னியரசு அவரும் வந்து ஆதரவு தெரிவித்தார். அவரும் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சின்ன அவர் பேசும்போது சின்ன சலசலப்பு இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த இது தீர்மானத்துக்கு அதிகமாக கைத்தட்டுறாங்க, அந்த பக்கம் இல்லை, ஏன் இந்த வேறுபாடு, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக கைத்தட்டுங்க அப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு அந்த நேரத்தில் வந்துச்சு. அது ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருந்தார், எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த தீர்மானத்துக்கு முதலமைச்சருக்கு அவர் நன்றி சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தீர்மானம், உலக அளவில் தமிழ் மொழியை பறைசாற்றக்கூடிய ஒரு தீர்மானம், இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்துக்கு விசிக தரப்புலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அதே போல் அடுத்தடுத்த கட்சிகளும் வந்து அந்த பெருமைகளை சொல்லி ஆதரவு தெரிவித்தாங்க. குறிப்பாக வந்து தாவேக தரப்பில் இருந்து அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை பேசி, அதாவது முதலமைச்சருக்கு நன்றி கூறி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். குறிப்பாக அவர் பேசின விஷயங்கள் அவர் ஏற்கனவே ஒரு இலக்கியவாதி என்பதால் அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் உணர்வுபூர்வமாக ஈர்க்கப்பட்டுச்சு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, அதாவது அந்த பாடல் வரிகளை வரிசைப்படுத்தினார். நீராறும் கடல் ஒடுத்த அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளையும் வந்து அந்த வதனமென, சீரழமை, திறம்பியந்து அப்படின்னு அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும், அதாவது இந்த பூமி வந்து கடலால் சூழப்பட்ட அந்த கடல் பகுதியை வந்து அது ஒரு புடவையால் இந்த பூமி தாயை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியும், அந்த இந்தியாவோட அந்த பொட்டு பகுதி, அது நெற்றி அந்த பிறை நிலவு போல் இருக்கிறது, அது வந்து நம்ம வந்து தென் தமிழகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விளக்கங்களையும் சொல்லி தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி அவர் வந்து பேசியிருந்தார். அந்தளவுக்கு அந்த வாழ்த்து பாடல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எந்த அளவுக்கு அந்த வாழ்த்து பாடல் பூமியையும் உலகத்தையும் அந்த இந்தியாவையும் ஒரு பெருமையடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து பாடலை குறித்து நிறைய விஷயம் பேசினார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், எல்லாருமே வந்து எல்லா மொழிகளையுமே அவங்கவுங்க தாய்மொழியில் வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க, ஆனால் நாம் மட்டும்தான் தாய்மொழியவே பேராக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது தமிழரசி, தமிழழகன், தமிழரசன் இப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயங்களை பேசினது அனைவராலும் ஈர்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மொழி குறித்து பேசினார். அதாவது இந்த மொழி வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி, ஒருத்தங்களுக்கு வந்து வயசு ஆக ஆக வந்து இளமை பருவம் குறையும், ஆனால் தமிழ் மொழி அப்படி இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினாலும்
இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அது வாழ்ந்துக்கிட்டே வருது, அப்படியுமே அதோட முதுமை ஆகாமல் அது இன்னும் இளமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மொழியை குறித்து ரொம்ப உணர்வு ரீதியாக பேசின விஷயம் வந்து அனைவராலுமே ஈர்க்கப்பட்டுச்சு. இப்படி இறுதியாக வந்து எல்லாராலையுமே வந்து அனைத்து கட்சி தரப்புல இருந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாட வேண்டும் அப்படின்ற தீர்மானம் வந்து சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேறியதாக சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் வந்து அறிவித்தார். இது இப்போ இந்த மொழி வந்து இப்போ தமிழ் மொழி ஏற்கனவே வந்து கடந்த கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம், தமிழ்த்தாய் வாழ்த்தை கொண்டு வந்தோம், அதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலும் தாவேக்கா அரசு அதுக்கான ஒரு முழுமையான தீர்வை கடந்த பொறுப்பேற்ற 3 மாதத்துலேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு சர்ச்சையானுச்சு, அதை பாடலை அடிகளை தூக்குனாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கட்டாயமாக்கணும்னு சொன்னாலுமே தொடர்ந்து வந்து ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து முதல்ல பாடம் வைக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த முதல் தீர்மானம் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்ல தீர்மானம் வந்து இதுக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இது பார்க்க முடியுது. இது வந்து தாவேக்கா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்க முடியுது. இப்போ இதே மாதிரி இந்த தமிழ் மொழி குறித்த இந்த தீர்மானம் வந்து ஒரு மனதாக நிறைவேற்றியது பார்த்தோம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து முதலமைச்சர் வந்து இந்த நெல் கரும்பு அப்படிங்கிற பயிர்களுக்கான ஊக்கத்தொகையை வந்து குவிண்டாலுக்கு அதிகப்படுத்தி அறிவித்தாங்க. இது குறித்து ஒரு காரசார விவாதமும் நடந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து திமுகவோட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வந்து அது குறித்து பேசினார். நிறைய வந்து விவசாயிகள் எங்களோட ஆட்சியில் வந்து விவசாயிகள் வந்து எப்படி போராடவே இல்லை, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ விவசாயிகள் அப்படி இல்லை, இவங்க வந்து நிறைய போராடுறாங்க, விவசாயிகள் உண்மையிலேயே நிம்மதியாக இல்லை, தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது எதுவுமே பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தார். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் பேசின இந்த விஷயத்துக்கு அமைச்சர் நிர்மல்குமாரும் உடனடியாக வந்து பதிலடி கொடுத்தார். அதே போல் ஆதவ் அர்ஜுனாவை வந்து பேசினார். அதில் ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயங்கள் சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அதில் என்ன பேசினார் அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் விவசாயிகளுக்காக வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க, முதல்ல இந்த கம்பாரிசனே பண்ணாதீங்க, நீங்கள் 5 வருடம் ஆட்சியில் இருந்தவங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, இந்த ஒரு கம்பாரிசன் நாங்கள் வைக்கலை, ஆனால் இது ஒரு நியாயமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு விவசாயிகளுக்கான ஒரு பொற்கால ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி விவசாயிக்காக நிற்கிறவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி அந்த 3 முறை அதை பேசுனீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து நிச்சயமாக பரந்தூர் விமான நிலையத்துக்காகத்தான் போய் நின்று போராடினார். தொடர்ந்து நாங்கள் வந்து நீங்களாம் திமுக ஆட்சியில் பயிர்க்கடனை பற்றி பேசவே கிடையாது, ஆனால் நாங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், தள்ளுபடி விஷயங்கள் இந்த மாதிரி அதுக்கு அறிவிப்பு அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் பேசியிருந்தார். அதுவும் குறிப்பாக இன்னொரு விஷயங்களும் ரேஷன் கடையை பற்றி பேசியிருந்தார். அதாவது நீங்கள் வந்து ரேஷன் அரிசியெல்லாம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் வந்து தரம் இல்லை, அதாவது நீங்களாம் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதுக்கு அந்த ஒரு தரத்தை வந்து நாங்கள் உயர்த்துறதுக்கு தான் இப்போ இந்த நெல்லுக்கான விலையும் ஆதார விலையும் நாங்கள் வந்து உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு இவரும் வந்து பதிலடி வச்சுருந்தார். இதே போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு அமைச்சர்களுமே பேசும்போதில் குறிப்பாக வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தார். அவர் என்னென்னா, நீங்கள் விவசாயம் பேசும்போது தான் நாங்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டார். இவர் பேசுகிற விஷயங்கள்லேயே வந்து விவசாயத்தில், அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்து காங்கிரீட் போட்டு போன ஒரு விவசாயியை வந்து உறுப்பினர் மறந்துட்டார், அதை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசின விஷயங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஒரு சிரிப்பை உண்டு பண்ணிச்சு. இதுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்வினை எதுவும் இல்லாமல் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து ஒரு சிரிப்புடனே அதுக்கு வந்து பேசினாங்க. அதாவது இவங்க வந்து எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க, இதை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கும் அமைச்சர் ரமேஷ், ஆமாம் இந்த டெக்னிக்கே உங்ககிட்ட இருந்து தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினது பெரிய அளவில் ஒரு சிரிப்பை உண்டு பண்ணிச்சு. அதில் குறிப்பாக அமைச்சர் ரமேஷை வந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் சாமி அமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக முதலமைச்சர் வந்து குளிங்க சிரித்தார். அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் எல்லாராலையும் ஈர்ப்புடன் பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி என்னென்னா, இன்னும்
அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து இவர் பேசும்போதே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, நாங்களாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்போம், அந்தளவுக்கு என்னன்ட்டு உழைச்சிட்டு இருப்போம், நீங்களாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க தாவேக்கா அமைச்சர்கள்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கு உடனே அமைச்சர் புஷி ஆனந்த் வந்து பேசினார், ஐயா நாங்களும் டென்ஷனாக தான் இருக்கோம், ரிலாக்ஸ்டாலாம் இல்லை. ஏன்னா எங்கள் முதலமைச்சர் சின்ன சின்ன வாய்க்கா பிரச்சனைக்கு கூட இரவு பகல் பாராமல் ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினார். இதுவும் வந்து ஒரு சிரிப்பலையை உண்டு பண்ணிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து காரசார விவாதமும் நடந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு சிரிப்பலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே நடந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து அமைச்சர் மரிய வில்சன் வந்து, அதாவது கடையநல்லூர் திமுகவோட கடையநல்லூர் உறுப்பினர் வந்து, சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, அமைச்சர் மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பட்ஜெட் வாசிக்கும்போது தமிழ் வந்து சரியாக பேசலை, அவர் வந்து புலமை இல்லை, இதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்து வரும் காலங்களில் தமிழ் மொழியை நல்லா பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இதுக்கு அமைச்சர் மரிய வில்சனும் வந்து கடுமையாக கோபத்துடனே வந்து பதிலடி கொடுத்துருந்தார். அதாவது நான் வந்து 20-30 வருஷம் நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கும் எல்லாமே தெரியும், அதேமாதிரி எனக்கு ஆங்கில புலமை இருக்குது, அதனால் நாங்கள் படிப்படியாக நாங்கள் வந்து பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னார். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து உருவ கேலி பண்ணீங்க, அப்புறம் ஜாதி வச்சு பேசுனீங்க, பெண்களை இழிவாக பேசுனீங்க, இப்போ மொழி கேலிக்கும் ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன இது? நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு, எனக்கு வந்து அஃபென்ஸும் தெரியும் டிஃபென்ஸும் தெரியும், அதாவது தாக்கவும் தெரியும் தடுக்கவும் தெரியும், உங்களுக்கு எப்படி நீங்கள் சத்தம் போட்டால் நானும் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக கோபத்துடனே வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பைபிள் படிச்சிருக்கேன், என்னோட மொழி வந்து அன்பு மொழி, அமைதி மொழி, நான் அந்த வழியில் நான் செயல்படுவேன், அதே மாதிரி மொழியை பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் பொதுமக்கள் தரப்பில் ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னா, அமைச்சர் மரிய வில்சன் வந்து பேசுகையில் பொது வழியில் பேசப்பட்டுச்சு, அதாவது அவர் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக உச்சரித்து பேசலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு அமைச்சர் வந்து நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் தரப்பில் உள்ள கோரிக்கைப்படி அவர் வந்து தமிழ் மொழி குறித்து அந்த ஒரு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் தரப்பில் பேசுகிறாங்க. அதையும் அமைச்சர் வந்து வருங்காலங்களில் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னும் பேசியிருக்காரு. அந்த ஒரு விஷயங்களும் வந்து இங்கே முக்கியமாக கவனமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் முன்னாள் அமைச்சர் திமுகவோட அமைச்சர் KA நேருக்கும் இடையே ஒரு காரசார விவாதம் போணுச்சு. அதில் என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து KA நேரு பேசுகையில் வந்து மணப்பாறை சிப்காட்டு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. திருச்சி மணப்பாறை சிப்காட்டு, அதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், குடிநீர் வசதியே இல்லாமல் இருந்தது, அப்போ கலைஞர் காலத்தில் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது நாங்கள் தொடர்ந்து பல வசதிகளை நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம், பேருந்து வசதி மின்சார வசதியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து, நீங்கள் வந்து இப்படி குற்றச்சாட்டுலாம் வைக்காதீங்க, அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணலை, திமுகவுக்கு அல்வா கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி அல்வா கொடுத்தாங்க வச்சாங்கலாம் பேசாதீங்க அப்படின்னு KA நேரு சொன்னார். இதுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் கீர்த்தனா வந்து நிறைய பாயிண்டாக வந்து பேசி பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. அவர் என்ன அமைச்சர் கீர்த்தனா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, நேரு பேசுனதுக்கு பதிலளிக்கும் விதையில், அதாவது நாங்கள் வந்து நிறைய சிப்காட்டில் வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம், தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வரோம், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமுமே அங்கே கிடையாது, அந்த மணப்பாறை சிப்காட்டில் அங்கே வந்து ஒரு பேருந்து வசதி இல்லை, அடிப்படை வசதிகளான நீர் வசதி கிடையாது, மின்சார வசதி துணை மின் நிலையங்களே அங்கே இல்லை, 4 சிப்காட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் வறண்ட பூமியாக பொட்டல் காடாக கிடக்கு, ஒரு 4 கம்பெனி தான் இருக்குது, அவங்களுமே நிறைய எங்களுக்கு வந்து மின்சார வசதி இல்லை, நீர் வசதி இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே இப்போ எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலே போனால் அங்கே எதுவுமே இல்லை, வெறும் பொட்டல் காடாக இருக்குது. நாங்கள் இனி வருங்காலில் அந்த இப்போ நீர் கொண்டு போகிறதுக்கு மற்ற வசதிகள் செய்கிறதுக்கு மின்சார வசதி செய்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கும் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், நாங்கள் இனிமேல் அதை நல்லபடியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா வந்து சரியான நேரத்தில் கரெக்டாக அந்த பதிலடி கொடுத்தது எல்லா விதத்துலேயும் அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அது கொஞ்சம் ஈர்க்கும்படியாகவும் இருந்துச்சு. இதற்கிடையில் இந்த மணப்பாறைன்னு பற்றி பேசும்போது, இப்படி மணப்பாறை சிப்காட்டு இதெல்லாம் பற்றி பேசும்போது சபாநாயகர் JCT பிரபாகர் வந்து உடனே இந்த மணப்பாறைன்னு சொல்கிறீங்களா, சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது வரும் சின்னக்கல்னே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடினது, அது கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் வியந்து பார்த்துட்டு இருந்தார். அதுவும் ஒரு ஈர்க்கும்படியாக இருந்துச்சு சட்டப்பேரவையில். இப்படி சட்டப்பேரவையில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புறம் காரசார விவாதம் பண்ணாலும் இன்னொரு புறம்
நகைச்சுவையான விஷயங்கள் நிறைய, அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. ஒரு புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, பாராட்டப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நிறைய விவாதங்களும் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் தாண்டி மீதி எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு, கொஞ்சம் நகைச்சுவையாகவும் போணுச்சு. இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம தெரியுது அப்படின்னா, கடந்த பேரவை கூட்டங்களில் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க. நிறைய ஆரோக்கியமற்ற விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது இவங்க பக்கம் ஒரு பக்கம் ஸ்டோரி சொல்கிறாங்க, சைகை காட்டுறாங்க, சரியாக வந்து அமைச்சர்கள் வந்து பதிலளிக்க தெரியல அப்படின்னு தாவேகா பக்கம் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. திமுக பக்கம் வந்து தேவையில்லாத விவாதங்களை கிளப்புறாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க. அதே மாதிரி வெளியிலையும் வந்து சட்டப்பேரவை குறித்து நிறைய விவாதங்கள் பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆணுச்சு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது, அப்படி இந்த சட்டப்பேரவை இவர் வந்து முதலமைச்சர் வந்து நாங்கள் மூடுவோம்னு சொன்னதும், அவரும் வந்து எலும்பு உடைப்போம்னு சொன்னது, இந்த மாதிரி சட்டப்பேரவை குறித்து நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் பேசப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடியும் உள்ளே நடந்துச்சு. ஆனால் இது வந்து இதோட தாக்கம் வந்து சட்டப்பேரவையில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அப்படி எதுவுமே நடக்கலை. நினச்ச அளவில் எதுவுமே நடக்காமல் ஒரு நகைச்சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் தான் இந்த சட்டப்பேரவை போணுச்சு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம், ஒரு முன்னேற்றமாக என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, தாவேகா அமைச்சர்கள் வந்து அந்தளவுக்கு பதிலடி கொடுக்க தரல, பேச தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பில் வச்சாங்க. பொதுமக்கள் தரப்புலையும் நிறைய பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு சற்றும் சளைக்காமல் தாவேகா அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு விவாதங்களுக்கும் உடனடியாக வந்து நிறைய பதில்களை கொடுத்தாங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் நகைச்சுவையாகவும் கொடுத்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது சட்டப்பேரவை விவாதங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் போகுது அப்படின்னும் பார்க்கப்பட்டுச்சு. மொத்தத்தில் இந்த சட்டப்பேரவை விவாதம் எல்லாருமே வந்து தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, சட்டப்பேரவை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு நேரலை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் வேளையில் சட்டப்பேரவையில் இப்படியான ஒரு விவாதங்கள் வந்து நடந்துட்டு வருது. பொதுமக்கள் தரப்பில் வந்து ஒரு ஆரோக்கியமானதாகவும் வரவேற்கக்கூடியதாகவும் பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக தரப்பில் அந்தளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததாக பேசப்பட்டுச்சு. திமுக நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம், எங்கள் திட்டத்துக்கு நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாலுமே அதுக்கு பதிலடி கொடுக்குறவையில் தாவேகா அரசு நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் பண்ணின விஷயம் எல்லாமே ஊழல், நீங்கள் செஞ்சேன்னு சொல்கிறீங்க, அங்கே உள்ளே பார்த்தா புட்டல் கடை இருக்குது, திட்டங்கள் எதுவுமே இல்லை, விவசாய நிலத்தில் காங்கிரீட் போட்டு நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் போயிருக்காரு, இப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க திமுகவையே வந்து பயங்கரமாக ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சட்டப்பேரவை விவாதம்ங்கிறது முழுக்க திமுக அமைச்சர்களே வந்து சரணடைஞ்சு பேசினா தான் சொல்ல முடியுது. அதாவது நிறைய விவாதங்களுக்கு மறுப்பு கொடுத்து பேச முடியல. அந்த அளவுக்கு தாவேகா அமைச்சர்கள் வந்து கடுமையான பதிலடிகளையும் நகைச்சுவை ரீதியாகவும் கொடுத்தாங்க. அவங்க திமுக உறுப்பினர்களுமே வந்து அதை நகைச்சுவையை எடுத்துக்கிட்டு போனது வந்து தாவேகா தரப்பில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. இப்படி இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். சட்டப்பேரவையில் இது போன்ற நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நடக்குது, இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமாகவும் நகைச்சுவையாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் சட்டப்பேரவை போகுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.